காரைக்குடி அருகே சாக்கை உய்யவந்தம்மன் கோவிலில் விவசாயம் செழிக்க ஆடிப்படையல் விழா. 75 கிடாய்கள் வெளியிட்டு 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு மருத்துவ குணம் கொண்ட கமகம அசைவ ரச விருந்து அளித்து அசத்திய சாக்கை நாட்டார்கள் மற்றும் பொதுமக்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சாக்கோட்டையில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட பிரசித்தி பெற்ற சாக்கை உய்யவந்த அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் 4ஆம் ஆண்டு ஆடிப்படைகளை முன்னிட்டு சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த சாக்கை நாட்டார்கள் அதிகாலையில் 75 கிடாய்கள் வெளியிட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து பலியிடப்பட்ட கிடாய்கறி மூலம் பாரம்பரிய முறைப்படி மருத்துவ குணம் கொண்ட பூண்டு, சின்ன வெங்காயத்தை உரலில் இடித்து கைப்பக்கத்துடன் இஞ்சி, மிளகு, தக்காளி சேர்த்து மருத்துவ குணம் கொண்ட கமகமக்கும் அசைவ ரசம் 15க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய அண்டாக்களில் தயாரானது. இதேபோல 2600 கிலோ அரிசியை சாதமாக வடித்து உய்யவந்தம்மனுக்கு இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி அசைவ படைகளிட்டு வேண்டுதல் செய்ததைத் தொடர்ந்து சாக்கோட்டை, புதுவையில் கண்டனூர், பெரியகோட்டை, சாக்கவயல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாக்கும் மட்டை தட்டின் மூலம் மருத்துவ குணம் கொண்ட கமகமக்கும் அசைவ ரச விருந்து உணவு வழங்கப்பட்டது. நண்பகல் தொடங்கி அசைவ விருந்து நள்ளிரவு வரை நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள், பெண்கள் என அனைவரும் தனித்தனி வரிசையில் நின்று உணவு வாங்கிச் சென்று அருந்தினர். பகுதியில் இருக்க கிராமத்தில் நல்ல மழை பெஞ்சு விவசாயம் செழிக்க பொதுமக்களும் நாட்டாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். எல்லா மக்களும் சமத்துவமாக இருந்து சாப்பிட்டு அவங்களும் அருள் பெற நாங்கள் வேண்டிக்கிறோம். அவங்களும் எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. கிட்டத்தட்ட சுமார் 10,000 பேர் சாப்பிட்றதுக்கான வழி செஞ்சுருக்கு. படப்புங்கிறது தெய்வங்களுக்கே உகந்த மாதம் ஆடி மாதம். ஆடியும் மார்கழியும் தான் ரொம்ப உகந்த மாதம். அதுலேயும் மனிதர்களுக்கு ஒரு வருஷம் தெய்வங்களுக்கு ஒரு நாள். அது மாலை ஆடி மாதம் மாலை பொழுது. உத்திரையானம் தட்சிணாயனங்கிற பிரிவில் வர்றத ஆடி மாதம் மாலை பொழுது அம்மனுக்கு ரொம்ப உகந்தது. அதனால் இந்த ஆடிப்படப்பை நாங்கள் விரும்பி செய்கிறோம். ரமேஷ் உய்யவந்தம்மன் புதுவயல். இந்த ரசம் குடிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் புத்துணர்ச்சி, எனர்ஜி கிடைக்கும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் நச்சு போட்டு, மிளகாயெல்லாம் நச்சு போட்டு எல்லாருக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் மாதிரி, நோய் நொடி இல்லாமல், சீக்கிரம் இல்லாமல், சிறங்கு இல்லாமல் நல்ல தெய்வீக சாப்பாடு இது. எல்லாருக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்க எல்லாரும் நல்லா வேண்டிக்கணும். நம்மனை எல்லாருக்கும் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான். எல்லாரும் நிறைய இன்னும் வரும், கூட்டம் வரும். இன்னும் நிறைய பேர் நிற்கிறோம். இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. 2 மணிக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சாப்பிட வாங்க. நல்லா சந்தோஷம்.